இந்த வால்வு வந்து தளர்ந்துருச்சு, இல்லைன்னா இந்த வால்வு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா வந்து அந்த நம்மளுடைய உணவுப் பொருள்களோட சேர்ந்து இந்த ஆசிடும் மேலே வரும். ஸோ வந்து இந்த ஜட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று பகுதிகளையும் நம்மளுடைய உணவு குழாய் பகுதியும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு மெல்லிய வால்வு இருக்கும். வேகமாக ஸ்பீடாக சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வாயு வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போகும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து டைஜஷன் கரெக்டாக ஆகலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர், அதாவது சம்டைம்ஸ் வந்து வாயு பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறையா நேரங்களில் வந்து இந்த ஏப்பம் வந்து அதிகப்படியாக வந்துட்டே இருக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்பம்ன்றது அப்படின்றது வந்து ஒரு நார்மலான விஷயமா, அது சாதாரணமாக இல்லை அது அசாதாரணமான விஷயமா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்பம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய நார்மலான ப்ராசஸ். அதை வந்து நம்ம வந்து பர்பிங் அல்லது பல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏப்பம் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டோன்னே 1 or 2 times வருது அப்படின்னா வந்து அது நார்மல். இல்லை சம்டைம்ஸ் வந்து நான் சாப்பிடாமல் இருக்கும் போதே அதிகப்படியாக ஒரு 4-5 times மேலே வருது, இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏப்பம் வருது அப்படின்னா வந்து அது வந்து அப்நார்மலான ஒரு விஷயம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அடிக்கடி ஏப்பம் வருது டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஏப்பம் வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு நடக்கும், ப்ளஸ் என்ன மாதிரியான நோய் நிலைகள் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி வரும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மருத்துவத்தில் இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு ஏப்பம் விடுறது அப்படின்ற போது ஒரு சின்ன சவுண்ட் வர்றது வந்து நார்மல் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு நைட் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்டோடனே வந்துட்டு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு கூட வந்து சிறிது அளவு காற்றும் வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏப்பம்ன்றது வரதான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டைஜஷன் கரெக்டாக ஆகலை, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரிகர் ஃபேக்டர், அதாவது சம்டைம்ஸ் வந்து வாயு பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறையா நேரங்களில் வந்து இந்த ஏப்பம் வந்து அதிகப்படியாக வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து அதிகப்படியான பர்ப்ஸ் வர்றதுனால நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லைன்னா ஜெர்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஜிஇ அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான விஷயங்களோ வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, இதில் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம் வரும். ஸோ வந்து இந்த ஜெர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிற்று பகுதிகளையும் நம்மளுடைய உணவு குழாய் பகுதியும் ரெண்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு மெல்லிய வால்வு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்வு வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகாமல் நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிட், அதாவது வந்து HCl வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி மேலே எழும்பி வரும். ஸோ வந்து சம்டைம்ஸ் இது கூட சேர்த்து நமக்கு நெஞ்செரிச்சல் வரலாம், இல்லைன்னா வந்து ஒரு மேல் வயிற்றில் ஒரு வலி வரலாம், இல்லைன்னா ஏப்பம் வரும்போதே வந்து ஒரு புளிப்பு சுவை வந்து வாயில் வந்து தென்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக சாப்பிட்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து குறைக்கணும். வேகமாக ஸ்பீடாக சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வாயு வந்து நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போகும். அதே மாதிரி ட்ரிகர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ட்ரிகர் ஃபேக்டர்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் உணவுகள், எண்ணெயிலே வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாதம் நிறைந்த உணவுகள் அதிகமாக சாப்பிடும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். வாதம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது கிழங்கு வகைகளோ இல்லைன்னா வந்து சென்னா போன்ற விஷயங்களோ இதெல்லாம் சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பர்ப்ஸ் வரும். ஸோ வந்து இதை குறைப்பதற்கு நம்மளுடைய உணவுகளில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பூண்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏலாதி சூரணம் வந்து சாப்பிடலாம். இந்த ஏலாதி சூரணத்தில் இருக்கக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏலக்காய், இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த அலர்ச்சியை குறைச்சு அதே மாதிரி வந்து அந்த லைனிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புண்களையும் மாற்றி இந்த ஏப்பம் அதிகமாக வர்றதை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து இது ஒரு கூலண்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சலையும் வந்து இது குறைக்கும். ஸோ வந்து ஏலாதி சூரணம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு மாதுளை மணப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதுளை மணப்பாக வந்து தினசரி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உணவுக்கு பின்பு கூட எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஏப்பம் வர்றது வந்து என்டையராக குறையும். ஸோ வந்து இந்த ஏலாதி சூரணமும் மாதுளை மணப்பாகவும் வந்து அதிகப்படியான பர்ப்ஸ் வருது அப்படின்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து காரம் குறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். சுவைன்னு பார்க்கும்போது புளிப்பு சுவையை வந்து அறவே வந்து நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து அதிகப்படியாக
சரியாக வந்து நம்ம வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். தண்ணீர் வந்து நிறையா குடிக்காத காரணத்தினால கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். இல்லைனா வந்துட்டு டைஜஷன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் அல்லாமல் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், இதற்கு எல்லாமே வந்துட்டு அமிர்துல்ஸ் சிரப் அவைலபிளாக இருக்குது. இந்த அமிர்துல்ஸ் சிரப்பை வந்து தினசரி காலை மட்டும் இரவு வந்து 15 ml வந்து ஒரு 1/2 cup ஆஃப் வார்ம் வாட்டரில் உணவுக்கு முன்பு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஜீரண மண்டல கோளாறுகள் எல்லாமே முற்றிலுமாக குணமாகும். இன்னைக்கு நம்ம வந்து ஏப்பம் அடிக்கடி வர்றது சாதாரணமான விஷயமா இல்லை அசாதாரணமான விஷயமா, அதற்கு நம்மளோட மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் அதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜூலை மாதம் 5ஆம் வாரம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.